குழந்தைங்க அட்டன் பண்ணுற ஆன்லைன் கிளாஸஸ்லேருந்து வயசானவங்க அவங்க ஹெல்த் செக்கப்பாக யூஸ் பண்ணுற வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ப்ரௌசரில் தான் ரெண்டர் ஆகுது. இந்த ப்ரௌசர்ஸ் தன்னோட எவால்வேஷனை ஏர்லி 90s தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜோன் ஆஃப் டைம் பீரியட் தான் ப்ரௌசர் வார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அப்போதைய காலகட்டத்தில் இருந்த 2 மேஜர் கம்பெனிஸ், நெட்ஸ்கேப் கம்யூனிகேஷன்ஸ் கார்பரேஷன்ஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட், இந்த 2 கம்பெனியுமே தான் டிசைன் பண்ண ப்ரௌசர் தான் மார்க்கெட்டில் நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நிறையா ஃபியூச்சர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மேஜர் சவாலாக இருந்த 3 விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ இன்டர்நெட். இன்றைக்கி இருக்கிற 4G 5G மாதிரி அன்னைக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அண்ட் நெட்வொர்க் ஸ்பீட் இந்த அளவுக்கு கிடையாது. தென் வெப் பேஜஸ் எல்லாமே ஸ்டாட்டிக், எந்த ஒரு வெப் இன்ட்ராக்ஷன்ஸ் யூசரோட இருக்கவே இருக்காது. தேர்ட் ஒன், ஒரு சின்ன ஃபார்ம் சப்மிட் பண்ணால் கூட அதோட வேலிடேஷன் சர்வரில் தான் நடக்குமே ஒழிய எந்த ஒரு கிளைண்ட் சைட் ரெண்டரிங்குமே கிடையாது. நம்ம ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணால் கூட அந்த ரெக்வஸ்ட் சர்வருக்கு போய் அதை எவால்வேட் பண்ணி வேலிடேட் பண்ணி ரெஸ்பான்ஸை மறுபடியும் ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணும். ஸோ ப்ரௌசர் சைடு எந்த ஒரு லாஜிக்கல் ஆப்ரேஷனுமே நடக்காது. இந்த 3 மேஜர் இஷ்யூவை ஓவர் கம் பண்ண நெட்வொர்க் கம்யூனிகேஷன் கார்பரேஷன் கம்பெனியில் இருந்து பிரெண்டனேஜ் அப்படிங்கிற ரிசோர்ஸஸ், ஜாவா, செல்ஃப் ஸ்கீம் அப்படிங்கிற 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரெஃபரன்ஸ் எடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஜாவாங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சின்டாக்ஸும், செல்ஃப் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்து ஆப்ஜெக்ட்ஸையும், ஸ்கீம் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸையும் ரெஃபரன்ஸாக எடுத்து இவர் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மேக் பண்ணி நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் அப்படிங்கிற ப்ரௌசரில் ஃப்ரீ சோர்ஸாக இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கார். இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த ஃப்ரீ சோர்ஸை மைக்ரோசாஃப்ட் எடுத்து அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அவங்க ஒரு இன்ஜினை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ கான்ஃப்ளிக்ஸ் இங்கே தான் பிரேக் ஆகுது. 2 கம்பெனியுமே 2 டிஃப்ரெண்ட் ப்ரௌசர் இன்ஜின்ஸை மேக் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண தான் இந்த நெட்ஸ்கேப் கம்பெனி எக்மாஸ்கிரிப்டை அணுகுறாங்க. எக்மாஸ்கிரிப்ட்னா என்னென்னா யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் அசோசியேஷன். இந்த அசோசியேஷன் TC39 டெக்னிக்கல் கமிட்டி 39 அப்படிங்கிற ஒரு குழுவை கொண்டு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் ஸ்டாண்டர்டைஸ் ஆகுது. இங்கிருந்து தான் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் எவால்வேட் ஆகவும் ஆரம்பிக்குது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வெறும் 10 நாள் டெவலப் செய்யப்பட்ட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுக்கு ஏன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது டெவலப் செய்யப்பட்ட காலகட்டத்தில் ஜாவா அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப பாப்புலராக இருந்தது. அதனால இதுக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த ஒரு பாப்புலாரிட்டிக்காக, அந்த பிராண்டிங்காக தானே தவிர ஜாவாக்கும் ஜாவாஸ்கிரிப்டுக்கும் வேறு எந்த ரிலேஷனும் கிடையாது. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ப்ரௌசரில் HTML CSS சேர்ந்து ரெண்டர் ஆகும். ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு என்னன்னா, ஹியூமன் தனக்கு புரிஞ்ச மாதிரி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இங்கிலீஷ்ல எழுதிப்பாங்க. அட் த எண்ட் ப்ரௌசர் ஒரு மிஷினுக்கு மிஷின் லெவல் லாங்குவேஜான ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரி லாங்குவேஜ் மட்டும்தான் அர்த்தமாகும். ஸோ லாங் ஸ்டோரி ஸ்டார்ட், ஒவ்வொரு ப்ரௌசர்லையுமே ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்கும். அந்த இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா, HTML CSS சேர்த்து ஹை லெவல் லாங்குவேஜான ஜாவாஸ்கிரிப்ட், அதாவது இங்கிலீஷ்ல எழுதப்பட்ட ஜாவாஸ்கிரிப்ட் கூட ப்ரௌசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மிஷின் லெவல் கூட கன்வெர்ட் பண்ணி தரும். இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினோட ஒர்க். நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் எப்படிலாம் எவால்வ் இருக்குன்னு பார்ப்போம். எப்படி ஒரு ஹியூமன் ஒரு குரங்குல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹிஸ்டரியில படிக்கிறோமோ, முதல்ல அவங்க ஆதிவாசியா இருந்தாங்க, அப்புறமா காட்டுவாசியா வந்தாங்க, அப்புறமா அவங்க விவசாயம் பண்ணாங்க, அப்புறமா அவங்க நாகரிகம் ஒரு கல்ச்சர் தோன்றப்பட்டது அப்படின்னு எப்படி ஒரு ஹியூமன் எவால்வ் இருக்கோ அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினும் ஸ்கிராச்ல இருந்து டெவலப் ஆயிருக்கு. 1997 ES1 இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதோட வேரியபிள்ஸ் எப்படி இருக்கணும், கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதோட ES1 ஃபியூச்சர் முடிவடையப்பட்டது. ஸோ 1997 இந்த ஃபியூச்சர்ஸோட வந்த ஜாவாஸ்கிரிப்ட் 1998 இந்த ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சியை மட்டும் இம்ப்ரூவ் பண்றாங்க. இதுதான் ES2 ஃபியூச்சர். ES3 1990 வந்த இந்த ஃபியூச்சர் ட்ரை கேட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ட்ரை கேட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு இந்த ES3 ஃபியூச்சர்ல. ES4 ரிலீஸ் ஆகவே இல்லை. ES5 2019 வந்திருக்கு. இந்த 2009 வந்திருக்கு இந்த ES5 ஃபியூச்சர். இந்த ES5 அரே எப்படி மேனிபுலேட் பண்ணணும், ஜேசான் எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்ட்ரிட் மோட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இங்க பார்த்தோம்னா 1999 இருந்து 2009 வரைக்கும் ஒரு 10 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை இந்த லாங்குவேஜ்ல. ஸோ 2011 இந்த லாங்குவேஜ் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. ES5 என்ன ஃபியூச்சர் வந்திருக்கோ அதே ஃபியூச்சர் தான் இங்கே லைட்டா கன்சிஸ்டன்சி மட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2005 9
2009ல என்ன ஃபியூச்சர் வந்தோ 2011ல அதோட கன்சிஸ்டன்ட் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2015 ES6 ஃபியூச்சர் நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாட் ஆர் ES6 ஃபியூச்சர்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா லெட்னா என்ன, கான்ஸ்டன்ட் என்ன, ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, டெம்ப் லிட்டரல்ஸ்னா என்ன, கிளாஸஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ES6 ஃபியூச்சர்ல தான் அப்டேட் இருக்கு. ES7 ஃபியூச்சர்ல அரே டாட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு எக்ஸ்போனன்சியேஷன் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி ஃபியூச்சர் ES7ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது எப்படி ஒரு பைக் இயர் டு இயர் எவால்வ் ஆகுமோ, நாங்க வந்து உங்களுக்கு சிசி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், பிக்கப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், ஸ்மார்ட் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கோம், ஏரோடைனமிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த இன்ஜினும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் லெட்டு கான்ஸ்டன்ட்லாம் டேட்டா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இதெல்லாம் டேட்டா செக்யூரிட்டிக்காக கொண்டு வரப்பட்ட ஃபியூச்சர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ES8ல என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2017ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூஸ், ஆப்ஜெக்ட் டாட் இன்ட்ரீஸ் போன்ற மெத்தட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே 2018ல ES9 ஃபியூச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ப்ராமிஸ் டாட் ஃபைனலி, அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்ஸ், அசிங்கனஸ் ஆப்ரேட்டர்ஸ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், அப்டேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணி ES9 ஃபியூச்சர் 2018ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா 2019ல ES10 ஃபியூச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா array.flat map, object.from entries போன்ற மெத்தட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ES11 ஃபியூச்சர் 2020ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல promise.all settled இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ES11 ஃபியூச்சர்ல promise.any, ES12 ஃபியூச்சர்ல promise.any, 2021 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. string.replace all இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ES12 ஃபியூச்சர் 2021ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசிங்கனஸ் ஃபங்க்ஷனை நம்மளால அவைட் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருந்தது. மெஜாரிட்டி ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர்ஸ் நாமளும் அவைட் வந்து அசிங்கனஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் யூஸ் பண்ணுவோம். அசிங்கனஸ் ஃபங்க்ஷன் அவைட் யூஸ் பண்ணால் அது எரர் தான் காட்டும். பட் ஆனால் 2022ல ES13 ஃபியூச்சர்ல என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசிங்கனஸ் ஃபங்க்ஷன் இல்லாமே அவைட் டாப் லெவல் ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்கே நம்ம அவைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அசிங்கனஸ் ஃபங்க்ஷன் இல்லாம அசிங் யூஸ் பண்ணாமே அவைட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர் வந்து ES13 ஃபியூச்சர் அதாவது 2022ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2023ல தான் ES14 லேட்டஸ்ட் அப்டேட். இதுல என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டூ ஸ்ப்ளைஸ், ஃபைன் லாஸ்ட் இண்டெக்ஸ் இந்த மாதிரி டூ சார்ட்டட், டூ ரிவர்ஸ் அரேல இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ES14 future latest release ஆன 2023ல. This is how the JavaScript engine got evolved. இப்படி எவால்வ் ஆகப்பட்ட இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரௌசர்லையுமே இருக்கு. எல்லா ப்ரௌசர்லையும் இருக்க இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் ஜாவாஸ்கிரிப்ட் கோட பார்ஸ் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் லாஜிக்கை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ப்ரௌசரை இன்டராக்டிவ் வெப்பேஜாக மாற்றி ஒரு கண்டென்ட் ரிச், ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவாக யூசரோட நல்லா இன்டர்ஃபேஸ் பண்ணும்படியாக ஒரு வெப்பேஜை மாற்றுது. ஸோ திஸ் இஸ் த அல்டிமேட் ரோல் ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இல்லை அப்படின்னா ப்ரௌசர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டாட்டிக் வெப்பேஜாக 1995ல வந்த ஒரு வெப்பேஜ் மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரி இன்டராக்டிவ் வெப்பேஜஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காரணம் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் மட்டும்தான். ஸோ எல்லா ப்ரௌசர்லையுமே இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் இன்பில்ட். அதனால ஆங்குலர், ரியாக்ட், வியூ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ஆப்பும் டெவலப் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினை தனியாக எடுத்துகிட்டு போய் ரன் பண்ணால் அது பேர் தான் Node.js. ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினை மட்டும் ஒரு ப்ரௌசர்லேருந்து தனியாக எடுத்துகிட்டு போய் சர்வர் ரன் பண்ணி பேக் அண்ட் ப்ரோக்ராமையும் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேர்ல்டில் இன்னைக்கு டேட்டில் எது ரொம்ப பாப்புலர் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸால் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் தான் நம்பர் 1 பொசிஷன். வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ் ஜாவாஸ்கிரிப்ட் தான். அதே மாதிரி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஹேட்டட் லாங்குவேஜ் ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஏன் ரொம்ப ஹேட்டட் அப்படின்னா இதில் சின்டாக்ஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆக டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால மெஜாரிட்டி ஆஃப் த டெவலப்பர்ஸ் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணாலும் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஹேட்டட் லாங்குவேஜாகவும் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் தான் இருக்குது. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமில் 98.5% ஆஃப் த கிளைண்ட் சைட் ரெண்டரிங் வெப்சைட்ஸ் எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமில் தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங்கில் வந்து நிறையா ஃப்ரேம் ஒர்க் இருந்தாலும் ரியாக்ட் தான் டாப் மோஸ்ட் யூசர் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் ஆஃப் 2024 இருக்குது. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்லேயே 57% ரியாக்ட் தான் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ரியாக்ட்க்கு அப்புறம் Vue.js, Next.js, Express, AngularJS இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸும் ஹைலி ரெக்கமெண்டட் பை ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர்ஸ் ஆஃப் 2024 இருக்குது. 2020ல் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர்ஸ்க்கான ஜாப் வேகன்சிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்குது. 2024லையும் நல்ல ஸ்கோப், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாகவே இருக்குது.
98% ஆஃப் த கிளைண்ட் சைட் ரெண்டரிங் வெப் பேஜஸ்க்கு எல்லாரும் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இன் கம்மிங் இயர்ஸ்லையும் ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங்கும் ஜாவாஸ்கிரிப்ட் கோடர்ஸ்க்கான ஜாப் வேக்கன்சிஸும் நல்ல லெவல்லையே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் இதில் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னும் டீட்டெயிலாக டெக்னிக்கல் கண்டென்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.